சத்தம் அல்லேலூயா. நம்ம அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் ஒருத்தர் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1லிருந்து 8 வரைக்கும். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனிதனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிறவரிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசலப்பட்ட தேவாலய வாசலண்டில் வைப்பார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஆமா, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டே அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள்ளே பிரவேசித்தான். அல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஒரு அல்லேலூயா. ஆண்டவரே, கை தட்டுறவங்களை நல்லா ஆசீர்வதிங்க. ஆமா, நல்ல கையை தட்டி அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, தெரியுமா, இந்த பேதுருவும் யோவானும் ஒரு முறை தேவாலயத்துக்கு போறாங்க. ஆமென். யார் இந்த பேதுரு, யார் இந்த யோவானு தெரியுமா? சத்தமா சொல்லுங்க. இயேசுவோடு கூட. சூப்பர், அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க. இந்த பேதுருவும் இந்த யோவானும் ஆண்டவர் வாழ்ந்த காலகட்டத்தில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான நபர்கள் வாழ்ந்தாலும் இவர்கள் தேவனால முன்குறிக்கப்பட்டவர்கள். ஆமென் சொல்றவங்க நல்ல கையை உயர்த்து. எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்கள் வாழ்ந்தாலும் இந்த பேதுருவும் யோவானும் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இந்த பேதுருவும் இந்த யோவானும் இயேசுவோடு கூட இருந்தவர்கள். ஆமென். இங்க இருக்கிற எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் வாழ்ற இந்த பகுதியில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வாழ்ந்தாலும் நாங்கள் தேவனால முன்குறிக்கப்பட்டவர்கள்? கையை உயர்த்துறவங்களை மற்றும் ஆண்டவரே. அப்போ கையை உயர்த்தாதவங்களுக்கு நம்பிக்கை இல்லை தானே? அப்போ நாங்கள்லாம் அப்படிப்பட்டவங்க கிடையாது. தானே? ஆமீன். நான் வாழ்கிற பகுதியில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் வாழ்ந்தாலும் எல்லாருமே சபைக்குள்ள வந்து எல்லாருமே கர்த்தரை இயேசுவை ஏற்றுப்பாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நிறைய பேருக்கு இயேசுவை ஏற்றுக்கிறீங்கன்னு கேட்டால் எனக்கு இயேசுவே பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம் தானே? ஆனால் இங்கே இருக்கிற உங்களுக்கு எனக்கு இயேசுவை தவிர வேறு யாரையுமே பிடிக்காது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமாம் தானே? அல்லேலூயா. நாங்களாம் ஒரு காலத்தில் தரிசனம் பார்க்கறதுக்காக வேற எங்கெங்கே போவோம். சாமி தரிசனம் கிடச்சிச்சான்னு சொல்லி பார்ப்போம். ஆமாம் தானே? தரிசனம் கிடச்சிச்சான்னு கேட்டால் இல்லை. அப்புறமா தான் புரிஞ்சிச்சு, நீ எங்கடா தரிசனத்துக்காக அலையிற, நீ தான்டா தரிசனமே. ஸோ நீ எங்கப்பா தரிசனத்துக்காக தேடி ஓடி அலையிற, நீ தான்ப்பா தரிசனமேன்னு சொல்லி கர்த்தர் என்ன நம்மளை தரிசனமாய் மாற்றிருக்கிறார். சத்தம் அல்லேலூயா. ஒரு காலத்தில் நம்ம எதையோ பார்த்து அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தோம். ஆமாம் தானே? நீ எதையும் அபிஷேகம் பண்ண தேவையில்லப்பா, நான் ஒன்று அபிஷேகம் பண்ணுறேன்னு சொல்லி கர்த்தர் நம்மளை தேடி வந்து அபிஷேகம் பண்ணினார். கையை தட்டுறவங்க மேல நல்ல ஆண்டவரே ஒரு கிருபை, புது கிருபை. அல்லேலூயா. திரும்ப சொல்ற, ஆண்டவர் ஒரு பெரிய கூட்டத்தை தேடி வரல, ஆனால் பெரிய கூட்டத்தை உருவாக்கும்படி ஒரு மனிதனை தேடி வந்திருக்கிறார். பாருங்க, அருமையான ஐயாவை இந்த பகுதிக்கு அனுப்பி இவ்வளோ பெரிய கூட்டத்தை உருவாக்குறதுக்கு ஆமென் அவரால் முடியும்னா, திரும்ப சொல்ற, அவர் பெரிய கூட்டத்தை தேடல, ஆனால் பெரிய கூட்டத்தை உருவாக்குவதற்காக ஒருத்தனை தெரிந்து கொள்ளுகிறார். ஒருவனை கொண்டு கர்த்தர் பயங்கரமான காரியங்கள். நல்ல கையை தட்டி அல்லேலூயா. இப்போ இந்த பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போற நேரத்தில் இவங்க ஒரு சம்பவத்தை பார்க்குறாங்க. என்ன சம்பவம்னா, அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனிதனை சுமந்து கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. இவங்க இந்த பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போற நேரத்தில் இவங்க ஒரு சம்பவத்தை பார்க்குறாங்க. என்ன அப்படின்னா, அந்த சர்ச்சுடைய வாசலில் ஸ்பீடாக வந்து ஒரு வண்டி நிற்குது. அந்த வண்டியிலேருந்து ஒரு 4 பேர் இறங்கி வராங்க. அந்த 4 பேரும் ஒரு சப்பானியை சுமந்து கொண்டு வருகிறார்கள். சுமந்து கொண்டு வராங்கன்னா தூக்கிட்டு வராங்க தானே அர்த்தம். ஆமாம் தானே? ஆமீன். இப்போ எதுக்காக அவனை தூக்கிட்டு வராங்கன்னா, சபைக்குள்ள உட்கார வச்சு கர்த்தர் கொடுக்கிற விடுதலையை பெற்றுக்கொள்வதற்காக அல்ல, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக அல்ல, மாறாக சபைக்கு வெளியில உட்கார வச்சு சபைக்கு உள்ள போறவங்க கிட்ட அம்மா தாயே எனக்கு பிச்சை போடுங்கன்னு சொல்லி பிச்சை எடுப்பதற்காக அவனை எங்க உட்கார வைக்கிறாங்க? இப்போ இவன் எங்க உட்காந்து பிச்சை எடுக்கிறான்? சத்தமா எங்க உட்காந்து பிச்சை எடுக்கிறான்?
இப்போ வாசல்ல உட்காந்து பிச்சை எடுக்கிற இந்த சப்பானிக்கு சபைக்குள்ள பாடுகிற பாட்டு சத்தம் கேட்குமா கேட்காதா? கண்டிப்பா கேட்கும்ல. சபைக்கு வெளியில உட்காந்து வாசல்ல உட்காந்து பிச்சை எடுக்கிற இந்த சப்பானிக்கு நிச்சயம் சபைக்குள்ள பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தைகள் கண்டிப்பா அவங்க காதுல கேட்கும். அல்லேலூயா. இவன் பாதியில சப்பானியாய் மாறினவன் அல்ல, தன் தாயின் வயிற்றிலிருந்து பறக்கும் பொழுதே சப்பானியாய் பிறந்தவன். அப்படின்னா இவங்க அம்மா வயிற்றுல இவனுடைய எலும்பு எப்படி தெரியுமா உருவாயிருக்கும்? கொஞ்சம் வித்தியாசமா உருவாயிருக்கும். ஆமா தானே? இந்த வசனத்தை படிக்கும்போது ஆவியான ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்தினார். அவன் எப்படி தாயின் வயிற்றிலிருந்து பறக்கும் பொழுதே சப்பானியா பிறந்தானோ, நீ உங்க அம்மா வயிற்றிலிருந்து பறக்கும் பொழுது சப்பானியா தான்ப்பா பிறந்த. இந்த சபைக்குள்ள இருக்கிற எல்லாருமே தாயின் வயிற்றிலிருந்து பறக்கும் பொழுது ஆவிக்குரிய ஒரு சப்பானியாய் பிறந்தோம். ஆமீன். சங்கீதம் 51 அதோட 5வது வசனம். இதோ நான் துர்க்குணத்தில் தாவீது இப்படி சொல்றாரு, இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரிச்சார். எப்படி அந்த சப்பானி தாயின் வயிற்றிலிருந்து பறக்கும் பொழுதே சப்பானியாய் பிறந்தானோ, நீ உங்க அம்மா வயிற்றிலிருந்து பறக்கும் பொழுது பாவி என்கிற சப்பானியா பிறந்த. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? ஆமா தானே? நான் எங்க அம்மா வயிற்றிலிருந்து பறக்கும்போது எப்படி பிறந்தேன்? பைபிள் வசனம் இப்படி சொல்லுது, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரிச்சார். என் அம்மா வந்து என்ன பாவத்தில் கர்ப்பம் தரிக்கிறது உண்மைன்னா நான் பறக்கும்போது எப்படி பிறந்திருப்பேன்? பாவியா. ஆமா தானே? ஆமீன். பாவி என்கிற சப்பானியில பிறந்தேன், சாபத்தில் சப்பானியாய் வாழ்ந்தேன், சபைக்கு வெளியில உட்கார்ந்துருந்தேன். ஆமீன். சபைக்கு வெளியில உட்கார்ந்துருந்த நம்மளையும் கையை இப்படி நீட்டி யாராவது உதவி செய்வாங்களா, யாராவது என்னை தூக்கி விடுவாங்களா, யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா, யாராவது விடுவிப்பலான்னு சொல்லி கரத்தை இப்படி நீட்டி கொண்டிருந்த நம்முடைய கரத்தையும் சபைக்கு உள்ள கொண்டு வந்து உட்கார வைத்து கர்த்தர் இப்படி கரத்தை நீட்ட வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரிச்சாள். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? எரேமியா 1வது அதிகாரம் 5வது வசனம் 1-5. நான் உன்னை தாயின் வயிற்றில் இங்க தாவீது சொல்றாரு, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரிச்சால். உங்க அம்மா உன்னை பாவத்தில் கர்ப்பம் தரிச்சது எந்த அளவுக்கு உண்மையோ அதை விட அதிகமான உண்மையை நான் உனக்கு சொல்றேன்ப்பா. உன் தாயின் கருவில உருவாக முன்னே நான் உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே. நல்ல கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்க அம்மா கருவில இருக்கும்போதே நான் உன்னை பார்த்துட்டு அறிஞ்சிட்டேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படுவதற்கு முன்னாடி, அதாவது உன்னை பரிசுத்தம் பண்ணி, அதாவது நீ கருவானது பாவத்துல தான். உண்மைதான். தாவீது எழுதினபடி என் தாய் என்னை, நீ கருவானது பாவத்துல தான், உண்மைதான். ஆனா இந்த பாவத்துல உருவாக்கப்பட்ட கருவை என்னுடைய அழகான கண்கள் கண்டதுனால நீ உருவானது கருவானது பாவத்துல, ஆனா வெளிப்பட்டது பரிசுத்தத்துல. நல்ல கையை தட்டி ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா கையை உயர்த்தி சொல்லுங்க. நான் கருவானது பாவத்துல, கையை உயர்த்தி சொல்ல, கருவானது பாவத்துல ஆனா வெளிப்பட்டது பரிசுத்தத்தில். அவருடைய அழகான கண்கள் என்னை கண்டதுனால. எப்படி சொல்றேன்? இந்த ரகசியத்தை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறபடினால சபைக்கு உள்ள உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம். இந்த ரகசியத்தை அறியாதவர்கள் சபைக்கு வெளியில உட்கார்ந்துருக்கிறாங்க. நான் நம்புறேன் இந்த 3 நாட்கள் கூட்டமும் சபைக்கு வெளியில உட்கார்ந்துருக்கிற அநேக சப்பானிகளை, பாவத்தில் வாழ்கிற அநேக சப்பானிகளை, சாபத்தில் வாழ்கிற அநேக சப்பானிகளை சபைக்கு உள்ள கொண்டு வந்து சேர்க்க போகிற சில பேதுருக்களை கர்த்தர் தட்டி எடுப்ப போகிறார். கையை தட்டி ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என் தாய் உருவாகும் முன்னே சொல்லுங்க, என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி. எங்க அம்மா வயிற்றுல எத்தனை கரு உருவாயிருந்தாலும் மற்ற கருவை ரிஜெக்ட் பண்ணிட்டு நம்ம கருவை செலக்ட் பண்ணியிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தாவீதுடைய அம்மாவுடைய கருவில் உருவானது 8 கரு. ஆமா தானே? 8 பேத்துக்கும் ஒரே அம்மா தான், ஒரே அப்பா தான். 8 பேருடைய கருவறையும் சுமந்தது ஒரே கருவறை தான். ஆமென். ஆனா மற்ற 7 கருவை பார்த்து ஆண்டவர் இப்படி சொல்றாரு, நான் இவனை தெரிந்து கொள்ளவில்லை, நான் இவனை தெரிந்து கொள்ளவில்லை, நான் இவனை தெரிந்து கொள்ளவில்லைன்னு சொல்லி 7 பேரை ரிஜெக்ட் பண்ணிட்டு கர்த்தர் தாவீதை செலக்ட் பண்ணியிருக்கிறார். என் குடும்பத்தில் என் கூட பிறந்து 2 தங்கச்சி 1 தம்பி, மற்ற கருவை ரிஜெக்ட் பண்ணிட்டு கர்த்தர் ஆரோன் பால் என்கிற கருவை செலக்ட் பண்ணியிருக்கிறார். உங்க அம்மா வயிற்றுல நிறைய கரு உருவாயிருக்கலாம். எல்லா கருவும் சபைக்கு வருதான்னு கேட்டா இல்லை. கர்த்தர் உங்களை மட்டும்தான் செலக்ட் பண்ணியிருக்கிறார். காரணம், ரிஜெக்ட் பண்ணப்பட்ட அநேகரை செலக்ட் பண்ண வைக்கிறதுக்காக கர்த்தர் உங்களை செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறார். கையை தட்டி ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. சபைக்கு வெளியில உட்கார்ந்துருக்கிற சப்பானிகளை சத்தமா சொல்லுங்களேன். சபைக்கு வெளியில உட்கார்ந்துருக்கிற சப்பானிகளை, பாவத்தில் வாழ்கிற சப்பானிகளை, சாபத்தில் வாழ்கிற சப்பானிகளை சபைக்கு உள்ள கொண்டு வந்து சேர்க்க போகிற பேதுருக்களாய் கர்த்தர் என்ன தேடி வந்திருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா.
நான் இதை வாசிக்கும் போது யோசிக்கிறேன், ஆண்டவரே நீங்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் எத்தனையோ படித்தவங்க இருந்தாங்க, பணக்காரங்க இருந்தாங்க, நூற்றுக்கு வாழ்ந்தாங்க, வசதியானவங்க வாழ்ந்தாங்க. ஐ மீன் இவங்கள பற்றி எழுதாமல் பைபிளில் போயும் ஒரு பிச்சைக்காரனை பற்றி எழுதி வச்சிருக்கீங்களா ஆண்டவரே? தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷன், ஒதுக்கப்பட்ட ஒரு மனுஷன், யாரும் மதிக்காத ஒரு மனுஷன், யாரும் விரும்பாத ஒரு மனுஷன், யாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு மனுஷன், அவனே சபை வாசலில் உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கிறான். அவனை பற்றி ஒரு அதிகாரமே எழுதி வச்சிருக்கீங்களா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவனுடைய பிறப்பு வேணால் சாதாரணமாக இருக்கலாம். ஐ மீன் சாதாரணமாக பிறந்த ஒரு மனுஷன் மேலேயும் என் கிருபை இருக்குன்னு சொன்னால் அவனுடைய வாழ்க்கை சாதனை படைக்கிற வாழ்க்கையாய் மாறும். கையை தட்டி அல்லேலூயா. இந்த பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்குள்ளே போகிற நேரத்தில் இவன் அப்படியே கையை நீட்டி ஏதாவது தர்மம் பண்ணுங்கயான்னு சொல்லி கையை எப்படி நீட்டான். பேதுரு பார்க்குறானே, நீ சபைக்கு வெளியில் உட்காந்து பிச்சை எடுக்க வேண்டிய ஆள் இல்லை. ஏன்னா உனக்காகவும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தத்தை சிந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சபைக்கு உள்ளே உட்காந்துருக்கிற நமக்காக மட்டும் அவர் ரத்தம் சிந்தினாரா? சபைக்கு வெளியில் உட்காந்துருக்கவங்களுக்காக சிந்தினாரா? எல்லாருக்காகவும் ஏசப்பா என்ன பண்ணார்? ஐ மீன் இந்த வெளிப்பாடு பேதுருக்கு எப்போ புரியுதுன்னா, 3 வருஷம் கூடவே இருந்த பேதுரு, 3 வருஷம் டிராவல் பண்ணவன், 3 வருஷம் ஆண்டவர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் கண்களால் பார்த்த இந்த பேதுரு எதுக்காக எத்தனையோ பேர் வாழும்போது என்ன தெரிந்து கொண்டார், எதுக்காக எத்தனையோ பேர் வாழும்போது என்ன அவர் செலக்ட் பண்ணாருன்னு சொல்லி இந்த ரகசியம் புரியாத வரைக்கும் பேதுரு இயேசுவை மறுதலிக்கிறான். ஐ மீன் எத்தனையோ ஜனங்கள் வாழும் பொழுது ஆண்டவர் என் மேலே ஒரு கிருபையை வச்சாரு, என் மேலே அன்பை வச்சாரு, எத்தனையோ பேர் வாழும்போது என்ன ஊழியக்காரனா செலக்ட் பண்ணாருன்னு சொல்லி இந்த ரகசியத்தை புரிந்த இந்த பேதுரு இயேசுவை காதலிக்க ஆரம்பிக்கிறான். மறுதலிக்கிற இந்த பேதுருவால இயேசுக்கு எதுவுமே என்ன பண்ண முடியாது. ஐ மீன் மறுதலிக்கிற பேதுரு எப்படி இருப்பாங்க? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வருவாங்க, கூட்டத்தோடு கூட்டமாக ஒரு ஆளாக வந்துட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த காதலிக்கிற பேதுரு கூட்டத்தோடு கூட்டமாக வந்து போகிற ஒரு ஆள் இல்லை, பெரிய கூட்டத்தை அவர் பக்கம் திருப்புகிற ஒரு ஆள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. எப்படி பறக்கிறோன்றது முக்கியம் இல்லை, எப்படி பறந்திருந்தாலும் அப்படி அழகான கண்கள் என் கருவை கண்டிருக்குன்னு சொன்னால் நிச்சயம் நான் ஒரு பெரிய தரிசனம். அல்லேலூயா. நான் இயேசுனா யாருனே தெரியாத ஒரு குடும்பத்தில் பிறந்தேன். நானும் சபைக்கு வெளியில் உட்கார்ந்துருந்தேன். எப்படி அந்த சப்பானி தன் தாயின் வயிற்றில் இருந்து பறக்கும் பொழுதே சப்பானியாய் பிறந்தானோ, நான் என் தாயின் வயிற்றிலிருந்து பறக்கும் பொழுதே இயேசுனா யாருனே தெரியாத ஒரு குடும்பத்தில் பிறந்தேன். எனக்கும் இயேசுக்கும் சம்மந்தமே இல்லை. எத்தனையோ தெய்வங்களை நான் தேடி போயிருக்கிறேன். நான் தேடாத ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை தேடி வந்தார். அல்லேலூயா. என்னுடைய சொந்த ஊர் கள்ளக்குறிச்சி. எத்தனை பேர் கள்ளக்குறிச்சி தெரியும்? கள்ளக்குறிச்சின்னு ஒரு மாவட்டம் இருக்குது, தெரியுமா? ஆமாம். அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் நான் பிறந்தேன். என் கூட பிறந்து 2 தங்கச்சி, ஒரு தம்பி, அம்மா அப்பாவோட சேர்த்து மொத்தம் நாங்கள் 6 பேர். இப்படி சொந்த ஊர் கள்ளக்குறிச்சி இருந்தாலும் நாங்கள்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் தாத்தா பாட்டி, எங்கள் அப்பா அம்மா காலத்து, எங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் எங்கள் அப்பா அம்மாலாம் டெல்லிக்கு போயிட்டாங்க. ஸோ எங்கள் தாத்தா பாட்டி, எங்கள் அப்பா அம்மா, என்னுடைய தம்பி தங்கச்சி எல்லாருமே வாழ்ந்தது வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் தான் வாழ்ந்தாங்க. என் தம்பி தங்கச்சி 3 பேருமே பிறந்தது டெல்லியில் தான் பிறந்தாங்க. நானும் ஒரு 5 வயசு வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா கூட டெல்லியில் வளர்க்கப்பட்டேன். கரெக்டாக என்னோட 5 வயசு முடிஞ்சு என்னோட 6வது வயசு வரும்பொழுது என்னை மட்டும் படிக்க வைக்கிறதுக்காக எங்கள் பெரியம்மா வீட்டில் என்னை படிக்க வச்சுட்டு என்னை விட்டுட்டு எங்கள் அப்பா அம்மா டெல்லிக்கு போயிட்டாங்க. நான் சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா அம்மாவுடைய அன்பை பிரிஞ்சு, உங்களுடைய பாசத்தை பிரிஞ்சு நான் வளர்ந்தது, நான் படித்தது எல்லாமே என்னுடைய பெரியம்மா வீட்டில் தான். எங்கள் குடும்பத்திலே நான் தான் அதிகமாக படிச்சிருக்கிறேன் 9th வரைக்கும். என்னை தவிர எங்கள் தம்பி தங்கச்சியால் ஸ்கூல் பக்கமே போனதில்லை. ஐ மீன் இப்போ தெரியும் இல்லையா, அம்மா வீட்டில் வளர்கிறதுக்கும் மற்றவங்க வீட்டில் வளர்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. பாசத்துக்காகவும் அன்புக்காகவும் ரொம்ப ஏங்குற நாட்கள் உண்டு. ஐ மீன் ஒரு வேளை சாப்பாடு கொடுப்பாங்களான்னு சொல்லி எத்தனையோ நாட்கள் ஏங்கியிருக்கிறேன். கிராமத்தில் மாடு இருக்கும். ஸோ எனக்கு என்னோடய வேலைன்னா மாடு மேய்ச்ச தான் சோறு போடுவாங்க. மாட்டு சாணிலாம் எடுத்து தான் ஒரு டம்ளர் கூடு கொடுப்பாங்க. எனக்கு என்ன வேலை அப்படின்னா 9th படிக்கிற வரைக்கும் மாடு மேய்க்கணும், மாட்டு சாணி எடுக்கணும், மாட்டுக்கு தண்ணி வைக்கணும், மாடு தவிடு வைக்கணும். எனக்காவது ஒரு நாள் இதெல்லாம் செய்யலை அப்படின்னா அன்றைக்கி சோறு போட மாட்டாங்க, ஒரு டம்ளர் கூடும் கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்ட நாட்கள் உண்டு. ஐ மீன் ரொம்ப திட்டுவாங்க, ரொம்ப ஒரு மாதிரி, அவங்க பிள்ளைகளை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, எங்களை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை தான் எங்கள் அப்பா அம்மா எங்களை பார்க்குறது டெல்லியிலேருந்து வருவாங்க. வரும்போதெல்லாம் சொல்லுவாங்க, நான் தான் அப்பா உன்னுடைய அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுடைய முகம் எங்களுக்கு ஞாபகத்து இருக்காது. இன்றைக்கி இருக்க மாதிரி ஃபோன் கால், வீடியோ கால், வாட்ஸ்அப்லாம் கிடையாது. எங்கள் அப்பா அம்மா கூட நாங்கள் பேசணும் அப்படின்னா லெட்டர் மூலியமாக தான் நாங்கள் பேசுவோம். அன்பும் பண்பும் பாசமும் நிறைந்த ஆருயிர் அம்மா அப்பா இவர்கள் எழுதுவது என்னவென்றால், நான் இங்கே நலம் நீங்கள் அங்கு. இந்த வார்த்தை தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? ஸோ லெட்டரில் எழுதி நல்லா இருக்கீங்களாமான்னு கேட்டால் அவங்க நல்லா இருக்கிறேன்னு எனக்கு பதில் அனுப்புறதுக்கு கிட்டத்தட்ட 20 நாள் கிட்ட ஆகிடும். அதுமாதிரி ரொம்ப பாசத்துக்காக ஏங்கியிருக்கிறேன், ரொம்ப சாப்பாட்டுக்காக ரொம்ப ஏங்கியிருக்கிறேன். அந்த தெருவிலேயே அந்த வேஸ்ட்டாக போகிற சாப்பாடு எல்லாமே, கீழே கொட்டுற சாப்பாடு எல்லாமே நுர வந்திருக்கும் பாருங்கள், ரேஷன் அரிசி சாதம் நுர வந்திருக்கும். ஸோ அந்த சாதத்தை எல்லாம் கீழே கொட்டுறதுக்கு முன்னாடி என்கிட்ட தான் கேட்பாங்க, நீ சாப்பிட்றியா தம்பின்னு கேட்பாங்க. எனக்கு சோறு தான் முக்கியம், எப்படி இருந்தாலும் சாப்பிட்ருவோம். சில நேரங்களில் இந்த டம்ளர் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சாப்பாடை வச்சு தண்ணி கொடுப்பாங்களா, கஞ்சி தண்ணி கொடுப்பாங்களா
அப்படியே அந்த சாப்பாடு வச்சு தண்ணி கொடுத்தாலும் அந்த சாப்பாடு வடிக்கும்பொழுது அந்த கஞ்சி தண்ணியில் கொஞ்சமாக சோறு போயிடும் தெரியுமா. ஸோ அந்த மாதிரி சோறு போட்டு கொடுப்பாங்களான்னு சொல்லி எத்தனையோ நாட்கள் ஏக்கத்தோடு போய் பக்கத்து வீட்டு வாசல் நின்ற நாட்கள் உண்டு. ஆமீன். நிறைய நேரத்தில் இந்த ஈரத்துணி தான் வயிற்றில் போடணும்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஏன் எதுக்காக ஈரத்துணி போடுவாங்க அப்படின்னா, சாப்பிடாமல் படுத்தா வயிறு ரொம்ப எரிச்சலாக இருக்கும். அந்த எரிச்சலை தணிப்பதற்காக ஒரு துணியை நினச்சி தண்ணியில் நினச்சி வயிற்றில் போட்டோம் அப்படின்னா சில்லுன்னு இருக்கும், அப்படியே தூக்கம் வந்துடும், தூங்கிடலாம். ஸோ எத்தனையோ நாட்கள் சாப்பாடு இல்லாமல் என்னோடய வயிற்றில் ஈரத்துணியை போட்டிருக்கிறேன். ஆமீன். தகுதிக்கு மேலே இந்த உலகத்தில் ஒரு மனுஷனை உயர்த்த முடியும் அப்படின்னு சொன்னால் அது இயேசுவால் மட்டும்தான் முடியும். பைபிள் எப்படி ஒரு வசனம் இருக்குது, அவன் என்னிடத்துல வாஞ்சியா இருக்கிறபடினால நான் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். கையை தட்டி ஹல்லேலூயா. நான் ஸ்கூல் போனதுக்கான மெயின் காரணம் என்ன, ஸ்கூலில் சாப்பாடு போடுவாங்க தெரியுமா. அந்த சாப்பாடை வாங்கி சாப்பிட்றதுக்காக தான் நான் ஸ்கூல் போவேன். பார்த்தீங்கன்னா ஸ்கூல் சாப்பாடில் எந்த டேஸ்ட்டுமே இருக்காது, ஆனால் பசி மட்டும் ஆறும். ஒரு பேகு அந்த கிராமத்தில் வந்து துணி வாங்கினா மஞ்சள் பை கொடுப்பாங்க, அந்த மஞ்சள் பை தான் எங்களுடைய பேகு. சில நேரங்களில் அந்த மஞ்சள் பையில் ஓட்டெல்லாம் போட்டுரும். ஐ மீன் பணக்கார வீட்டு பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு வரும்போது அந்த பேக்கை மாட்டிட்டு வருவாங்க. அங்கே யோசிப்பேன், எங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது அந்த பேக்கை எங்கள் ஷோல்டரில் மாட்டி பாத்திர மாட்டோமான்னு ஏக்கத்தோடு காத்திருந்த நாட்கள்லாம் உண்டு. ஐ மீன் எத்தனை பேர் ஸ்கூல் சாப்பாடு சாப்பிட்ருக்குறீங்க பாருங்கள், அதில் எந்த டேஸ்ட்டுமே இருக்காது, ஆனால் பசி மட்டும். சில நேரங்களில் புழு இருக்கும், வண்டு இருக்கும், எது இருந்தாலும் தூக்கி ஓரமாக போட்டு நமக்கு சோறு தான் முக்கியம். ஏன்னா நம்ம வந்து ருசிக்காக சாப்பிட்ற ஆள் இல்லை, பசிக்காக எதை கொடுத்தாலும். ஐ மீன் நான் முதல்ல இயேசு அப்படின்ற பேரை கேள்விப்பட்டது எப்போது தான் சண்டே கிளாஸில் 2003 2003 வருஷத்தில் நான் 7th படிக்கிறேன். அப்போ தான் முதல்ல இயேசு அப்படின்ற பேரை கேள்விப்படுறேன். சண்டே கிளாஸில் போய் உட்காந்து எதுக்காக சண்டே கிளாஸ் போவோம் அப்படின்னா, அங்கே பிஸ்கெட் கொடுப்பாங்க. சண்டே கிளாஸ் போனால் பிஸ்கெட் கொடுப்பாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி கிராமத்தில் எங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் கிடைக்கும் அப்படின்னா, சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் நாங்கள் அதிகமாக சாப்பிட்டு வளர்ந்தோம் அப்படின்னா அரிசி தான். அந்த அரிசியை ஊற வச்சு ரேஷன் அரிசியை வறுத்து பாக்கெட்டில் போட்டு மாடு மேய்க்கிறதுக்கு போயிடுவோம். அரிசியை வறுத்து எங்கள் பெரியமாக்கே தெரியாமல் அந்த அரிசியை திருடி ட்ரௌசர் பாக்கெட்டில் போட்டு ஸ்கூல் போவோம். அதிகமாக சாப்பிட்டு வளர்ந்தது அரிசி தான். அந்த அரிசியை போயிட்டு ஆமாம் பல்பத்துக்கும் பென்சிலுக்கும் அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்க கையில் இருந்து என்ன பண்ணியிருக்கிறோம் எத்தனை நாட்கள். எத்தனை பேர் அரிசியை வறுத்து சாப்பிட்ட அனுபவம் உங்களுக்கு இருக்குது. ஐ மீன் பாருங்களேன், இப்போ அரிசி மட்டுமே சாப்பிட்ற எங்களுக்கு பிஸ்கெட் கிடைச்சா ஹாப்பியாக இருக்கும்ல. சண்டே கிளாஸ்க்கு போனால் 2 பிஸ்கெட் கொடுப்பாங்க. அந்த 2 பிஸ்கெட் வாங்கி சாப்பிட்றதுக்காகவே சண்டே கிளாஸ் போய் உட்காந்து சில பாட்டெலாம் சொல்லி கொடுத்தாங்க. தண்ணீர்கள் கடக்கும்போது உன்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகின்றேன், மூழ்கி போவதில்லை நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை நான் எரிந்து போவதில்லை, நாதா உங்க திருக்கரத்தின் இசை கருவீனா, நாளோறு பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல், நாதா உங்க திருக்கரத்தின் இசை கருவீனா, உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரை, நீரின்றி வாழ்வேது இறைவா, உங்க நினைவின்றி மகிழ்வேது தேவா. இந்த பாட்டு எல்லாமே எனக்கு சண்டே கிளாஸில் சொல்லிக் கொடுத்த பாட்டு. பிஸ்கெட்டுக்காக ஒரு ட்ரௌசரை போட்டு போய் ஓடி போய் உட்காந்து அப்போ சண்டே கிளாஸில் இருக்கிற டீச்சர் கேட்டாங்க, யாரெல்லாம் இயேசுக்காக வாழ்வீங்க? உடனே கையை தூக்கி நான் கை தூக்கி சொன்னேன், நான் வாழ்கிறேன் இயேசுக்காக. ஆமீன். ஏன்னா அப்போ தான் பிஸ்கெட் கொடுப்பாங்க. நான் கை தூக்கணும் தெரியுமா, பிஸ்கெட்டுக்காக தான். ஆமீன். ஆனால் கை தூக்கணும் இருக்குது தெரியுமா, அது ஏசப்போடைய சமூகத்தில் சண்டே கிளாஸ் எடுக்கிற டீச்சர். ஆமீன். நான் எப்படி நம்புகிறேன், கையை தூக்கும் பொழுது இப்போ வெள்ளியும் பொண்ணு என்கிட்ட இல்லை, ஆனால் அதை விட வெளியேற பெற்ற ஒன்று இருக்குது. இயேசு என்கிற நாமத்தை எனக்கு கொடுத்தாங்க பாருங்களேன், அந்த நாமம் என்னை வாழ வைத்தது. கையை நல்லா தட்டி. நான் நினச்சது என்னன்னா, அந்த தற்செயலாக சண்டே கிளாஸில் பிஸ்கெட் கொடுக்குறாங்க, அதுக்காக தான் சண்டே கிளாஸில் வந்து உட்காந்தேன் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் சில நாட்களுக்கு அப்புறமா தான் புரிஞ்சிச்சு, நான் சண்டே கிளாஸில் வந்து உட்காந்து தற்செயலாக அல்ல, என் மீது வைத்த தரிசனம் என்னை சண்டே கிளாஸில் உட்கார வைத்தது. கையை நல்லா தட்டி. ஹல்லேலூயா. 2 கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். எலும்புகள் உருவாகல, நல்ல கையை உயர்த்தி. நரம்புகள் தசைகள் உருவாகல, தாய்க்கருவிலே தரிசனம் உருவா. நீங்க தற்செயலாய் சபைக்கு வந்தவர்கள் அல்ல, கர்த்தர் வந்திருக்கிற ஒவ்வொரு மேலையும் ஒரு பெரிய தரிசனத்தை வைத்து சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார்.
தரிசனம் உருவானதே. கையை உயர்த்தி தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. என் தாசனாகிய தாவீத நான் தேடி கண்டுபிடிச்ச தெரியுமா? நீங்களும் நானும் தற்செயலாய் சாதாரணமாக கண்டுபிடிக்கப்பட்டவங்கள, தேவனால தேடி கண்டுபிடிக்கப்பட்ட. கையை தட்டி ஹல்லேலூயா. தரிசனம் உருவானதே. ரெண்டு கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். தரிசனம் உருவானதே. தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. சொல்லுங்க, எப்படிப்பா எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன். நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும். ஆமா, எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன். நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும். என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி பெயர் சொல்லி அழைத்தீரையா ஏசையா. பெயர் சொல்லி அழைத்தீரையா. ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். சபைக்கு வெளியில உட்கார்ந்து இருக்கிற சப்பானிகளை நல்லா சத்தமா சொல்லுங்க. சபைக்கு வெளியில வாழுகிற சப்பானிகளை சபைக்கு உள்ள கொண்டு வந்து சேர்க்கிற பேதுருக்களாய் கர்த்தர் இன்னைக்கு என்ன எழுப்ப போகிறார்? எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. 9th வரைக்கும் படிச்சு முடிச்சு எங்கள் அப்பா அம்மா கூடவே நான் டெல்லிக்கு போயிட்டேன். இப்போ எல்லா குடும்பத்துக்கும் ஒரு தொழில் இருக்கும் இல்லையா? எல்லா குடும்பத்துக்கும் ஒரு தொழில் இருக்கும். எல்லா அப்பா அம்மாவும் ஒரு வேலை செய்வாங்க. ஆமாம் தானே? ஸோ எங்கள் குடும்பத்துக்கு ஒரு தொழில் இருந்துச்சு. எங்கள் அப்பா அம்மாவும் டெல்லியில் ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னா, டெல்லியில் எங்கள் குடும்பத்தோட தொழில் வந்து பார்த்திங்கன்னா குப்பை பொறுக்கிறது. நான், அப்பா, அம்மா, தம்பி, தங்கச்சி, தாத்தா, பாட்டி எல்லாருமே டெல்லியில் குப்பை பொறுக்கி தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க இந்த குப்பை பொறுக்கிறவங்கள? எப்படி இருப்பாங்க தெரியுமா? குப்பை பொறுக்க எப்படி இருப்பாங்க? ரொம்ப அழுக்காக இருப்பாங்கல்ல. ஐ மீன், இன்னைக்கு இயேசுவை பற்றி பேசுகிற நான் சில வருடங்களுக்கு முன்பாக இன்னைக்கு மைக் இருக்கிற இதே கையில் ஒரு கோணிப்பை, அழுக்கான சட்டை, அழுக்கான ட்ரௌசர், அழுக்கான வாழ்க்கை, இந்த காலில் வேறு செருப்பு, இந்த காலில் வேறு செருப்பு, பார்க்குறதுக்கே பைத்தியக்காரங்க மாதிரி ரோடாக தெருவா குப்பையை பொறுக்கி வாழ்ந்துட்டு இருந்தோம். எங்களுக்கு இயேசுனா யாருன்னே தெரியாது. ஆண்டவர்கிட்ட போய் பல முறை கேட்டு, ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் இன்னும் யாரும் இயேசுவை ஏற்றுக்கல. நாங்கள் எங்கள் குடும்பத்தில் யாரும் பாஸ்டர் பேக்ரவுண்ட் யாருமே இல்லை. எங்கள் குடும்பத்திலேயே முதல்ல ரட்சிக்கப்பட்டதுன்னா அது நான் மட்டும்தான். முதல்ல ஊழியம் செய்யுதுன்னா அது நான் மட்டும்தான். எங்களுக்கு இயேசுனா யாருன்னே தெரியாது ஆண்டவரே. ஒருவேளை எங்கள் அப்பா அம்மா சபைக்கு போகிற ஒரு விசுவாச குடும்பமாக இருந்தாலும் அவங்க வயிற்றுலேருந்து பிறந்த என்ன நீங்கள் ஊழியக்காரனா மாற்றத்தில் ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் எங்கள் அப்பா அம்மா வேறு எங்கேயோ போய் வணங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வயிற்றில் பிறந்த என்ன எப்படி ஆண்டவரே ஊழியக்காரனா செலக்ட் பண்ணீங்கன்னு கேட்கும்போது தான், டே உங்கள் பாட்டியோட வயிற்றுக்குள்ளே மறைந்திருக்கிற உங்கள் அம்மாவுடைய கருவுக்குள்ளே ஒளிந்திருக்கிற உன் கரு மேலே தான் என்னுடைய முழு கவனமும். எதை பத்துக்கு புரியுது? எங்கள் பாட்டியோட வயிற்றுக்குள்ளே எங்கள் அம்மாவுடைய கரு மறைஞ்சிருக்கு. மறைக்கப்பட்டிருக்கிற எங்கள் அம்மாவுடைய கருவுக்குள்ளே என்னுடைய கரு ஒளிஞ்சிருக்கு. எங்கள் பாட்டியை எங்கள் அம்மாவை ரிஜெக்ட் பண்ணிட்டு கர்த்தர் என் கருவை மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கிறார். புரிஞ்சுக்க. நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. ஆமீன். ஒரு அழுக்கான சட்டை போட்டு அப்படியே இன்னைக்கு இந்த ஷோல்டர் பார்த்தீங்கன்னா சாக்கு பையனா தெரியுமா? கோணிப்பை. அந்த கோணிப்பையை சுமந்த ஷோல்டர் இன்னைக்கு இதே ஷோல்டரில் எங்கே போனாலும் பொன்னாடியாக போத்துறாங்க. இந்த பண்ணாடிக்கு ஆமீன். சபைக்கு வெளியில் உட்கார்ந்துருந்த என்ன கர்த்தர் சபைக்குள்ளே கொண்டு வந்தார். ஆமீன். டெல்லியில் நிறைய சர்ச்சஸ் இருக்கும். அப்போது அந்த சாக்கு பையை போட்டு நடந்து போகும்போதெல்லாம் நிறைய சபையுடைய வாசலை நின்று அப்படியே எட்டி பார்த்துருக்குறேன். நம்மளெல்லாம் உள்ளே விடுவாங்களா? ஏன்னா நாங்கள் அழுக்காக இருப்போம். அவங்க பாடுற பாட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சண்டே கிளாஸில் இயேசு பற்றி சொல்லி கொடுத்துருக்காங்கன்றதால இயேசு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. நம்மளாம் உள்ளே விடுவாங்களான்னு சொல்லி எத்தனையோ நாட்கள் சபையில் வெளியில் உட்காந்து பார்த்துருக்குறேன். ஸோ அவங்க நம்மளை உள்ளே விடுறத விட நமக்கே தெரியும் நம்ம அழுக்காக இருக்கிறோம். நமக்கே தெரியும் நம்ம ரொம்ப அசிங்கமாக இருக்கோம். நம்ம உடம்புல நாற்றடிக்குது நமக்கே தெரியும். நான் கற்பனை கூட பண்ணி பார்த்ததில்லை. கர்த்தர் என்னெல்லாம் ஊழியக்காரனை செலக்ட் பண்ணுவார். எனக்கும் ஒரு சபையை கொடுப்பாரு. எனக்கும் அநேக பாடல்களை கொடுப்பாரு. அந்த பாடல்கள் தேசத்தில் ஒலிக்கும்,
நான் பேசுறதையும் சிலர் உட்காந்து கேட்பாங்கன்னு கற்பனை கூட பண்ணி பார்த்ததில்லை. ஆமென். எப்படி அவன் தாயின் வயிற்றிலிருந்து பறக்கும் பொழுதே சப்பானியாய் பிறந்தானோ, நானும் தாயின் வயிற்றிலிருந்து பறக்கும் பொழுதே குப்பை பொறுக்கிற ஒரு குடும்பத்தில் பிறந்தேன். ஆனால் எப்படி பறக்கிறோன்றது முக்கியம் இல்லை, எப்படி பிறந்திருந்தாலும் ஒரு அழகான கண்களில் நமக்கு கிருபை கிடைச்சிருக்கணும்னா நிச்சயம் நம்ம ஒரு பெரிய தரிசனம். ஆமென். அல்லேலூயா. சில நேரங்களில் நான் என்னுடைய தம்பி தங்கச்செல்லாம் அந்த கோணி போய் எடுத்துகிட்டு அப்படியே குப்பை பொறுக்க போவோம். நல்ல வீடு கிடையாது, நாங்கள் வாழ்ந்தது கூடாரம். கூடாரம் பார்த்துருக்கீங்களா? இந்த கூடாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹால், பெட்ரூம், கிச்சன் எதுவுமே இருக்காது, லைட்டு, ஃபேனு, டிவிலாம் இருக்காது. அந்த ஊரில் இருக்கிற எல்லா குப்பையுமே ஒரு மைதானத்தில் கொட்டுவாங்க. அந்த குப்பை கொட்டுறதுக்கு பக்கத்தில் ஒரு மைதானத்தில் தான் எங்களுடைய டென்ட்டு, கூடாரம். மழை பெஞ்சாலும் புயல் அடித்தாலும் வெயில் அடித்தாலும் ஆமென், அந்த கூடாரத்தில் தான் ரொம்ப வருஷமான வாழ்க்கை. அந்த புழுதி எல்லாமே எங்கள் மேலே தான் இருக்கும், ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் பரதேசிகள் மாதிரி வாழ்ந்துட்டுப்போம். வாரத்துக்கு ஒரு முறை நாங்கள் பொறுக்கணும் அந்த எல்லா குப்பையும், அந்த பிளாஸ்டிக் தனியாக, பேப்பர் தனியாக, இரும்பு தனியாக, பாட்டில் தனியாக, வாட்டர் பாட்டில் தனியாக, அப்படி தனித்தனியாக பிரிப்போம். வாரத்துக்கு ஒரு முறை அப்படி பிரிக்கும் பொழுது எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் குடும்பம் எல்லாரையும் பார்த்திங்க அப்படின்னா பைத்தியக்காரங்க மாதிரியே இருக்கும். ஃபுல்லாக டஸ்ட் எங்கள் ஃபுல்லாக இருக்கும். ஆமீன். நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு வரோம். பைபிள் ஒரு வசனத்தை பார்க்குறேன். அவர் சிறியவனை புழுதிந்து எடுத்து எளியவனை குப்பையிலேருந்து உயர்த்துறாராம். ஆமீன். நல்ல கையை தட்டி. அது மட்டும் இல்லை, ராட்சாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணி. நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் படித்ததால உயர்ந்தவன் அல்ல, இயேசுவை பிடிச்சதால உயர்ந்தவன். கையை நல்லா தட்டு. நான் ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே குப்பை பொறுக்கிற நாங்கள் எல்லாருடைய பார்வைக்கும் அழுக்காக இருக்கிறோம். அப்படியே இந்த சாக்கு பையை போட்டு நடந்து போனால் இந்திக்காரங்க எங்களை பார்த்து சொல்லுவாங்க, ஏய் சாலா பாக் ஏன் சார் போத் பதுபார தர ஊப்பர் அப்படி சொல்லுவாங்க. ஓரமா போடா, உன் மேலே நாத்தடிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஐ மீன், நான் கேட்ட, ஆண்டவரே குப்பை பொறுக்கிற நாங்கள் எல்லாருடைய பார்வைக்கும் அழுக்காக தெரிஞ்சோம், ஆனால் உங்கள் பார்வைக்கு மட்டும் எப்படி சப்ப நாங்கள் அழகாக தெரிகிறோம். ஆமீன். என்னோட பாடல் வரிகள் நான் ஒரு வரி இப்படி எழுதியிருக்கிறேன். உலகத்தின் பார்வையிலே நான் அழுக்காக இருந்தேன் ஐயா, உந்தனின் பார்வைக்கு மட்டும் அழகாக தெரிந்தேன் ஐயா. உலகத்தின் பார்வையிலே நான் அழுக்காக இருந்தேன் ஐயா, உந்தனின் பார்வையில் மட்டும் அழகாக தெரிந்தேன் ஐயா. அழுக்கென்று தூக்கி எறியாமல் அழகென்று அணைத்து கொண்டீரே, அழுக்கென்று தூக்கி எறியாமல் அழகென்று அணைத்து கொண்டீரே. இன்னும் உடைகிறேன் நான், இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே சொல்லுங்க ஆசைப்படுகிறேன். இன்னும் சத்தமா, இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே சொல்லுங்க. குயவனே குயவனே உம் கரம் தினம் என்னில் படணுமே. குயவனே நீர் என்னை தொடணுமே. உம் கரம் தினம் என் மேல் படணுமே. எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ இன்னும் உடைகிறேன் நான், இன்னும் சத்தமா சத்தமா உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுறப்பா, ஆசைப்படுகிறேன். இன்னும் உடைகிறேன், உங்க கரத்தில் இருக்கவே ஆசைப்படுறப்பா. உலகத்தின் பார்வையிலே நான் அழுக்காக இருந்தேன் ஐயா, உந்தனின் பார்வைக்கு மற்றும் அழகாக தெரிந்தேன் ஐயா. உலகத்தின் பார்வையிலே நான் அழுக்காக இருந்தேன் ஐயா, உந்தனின் பார்வையில் மற்றும் அழகாக தெரிந்தேன் ஐயா. அழுக்கென்று தூக்கி எறியாமல் அழகென்று அணைத்து கொண்டீரே. அழுக்கென்று தூக்கி எறியாமல் அழகென்று அணைத்து கொண்டீரே. இன்னும் உடைகிறேன்
தொடணுமே. ஆமா ஆமா உன் கரம் தினமென் மேல் படணுமே. உயவனே நீர் என்னை தொடணுமே. எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ. ஹல்லேலூயா. சத்தம் ஹல்லேலூயா. இப்படி சொல்லுவாங்க தெரியுமா, ஆளும் வளரணும் அறிவும் வரணும்னு சொல்லுவாங்க இல்லையா. எனக்கு இந்த அறிவு வளர்ந்துச்சே இல்லையோ, சண்டே கிளாஸ்ல சொல்லி கொடுத்த ஏசப்பா என்ன அறியாமலே வளர ஆரம்பிக்கிறார். ஐ சபைக்கு வழியில் உட்கார்ந்துருந்தேன்னா சபைக்கு உள்ள வருவதற்கு எனக்கு பேதுருவாய் ஒரு சண்டே கிளாஸ் டீச்சரை கர்த்தர் பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. கையை தட்டணும். இன்னைக்கு நான் ஊழியம் செய்யறேன்னா அதனுடைய விதை சண்டே கிளாஸ்ல விதைக்கப்பட்டது. பிஸ்கெட்டுக்காக கொடுத்து இயேசுவோட அன்பை சொல்லி கொடுத்த அந்த நாள் அந்த விதை தான் இன்னைக்கு ஒரு ஊழியக்காரன் எடுத்துட்டு இருக்குது. இங்கே இருக்கிற எத்தனை பேர் சொல்ல இருக்கிறீங்க நான் சண்டே கிளாஸ் ஊழியம் செய்கிறேன் இந்த சபையில் அப்படின்னு சொல்லி? இந்த சபையில் இருக்கிற சண்டே கிளாஸ் டீச்சர் கையை தூக்கி காட்டுங்க பார்ப்போம். சண்டே கிளாஸ் டீச்சர் நல்லா கையை தூக்குன இந்த சண்டே கிளாஸ் டீச்சருக்காக நல்லா கை தட்டலாமா? நான் சொல்லுவேன், பாஸ்டர் செய்கிற ஊழியத்தை விட ரொம்ப பவர்ஃபுல்லான மினிஸ்ட்ரி சண்டே கிளாஸ் டீச்சர் செய்கிற ஊழியம். ஆமென். ஏன்னா உங்கள் சண்டே கிளாஸ்குள்ள தான் கர்த்தர் அடுத்த ஆரோன் பலவை மறைத்து வைத்திருக்கிறார். கையை நல்லா தச்சிங்களா? ஆமென். சத்தம் ஹல்லேலூயா. உங்கள் சண்டே கிளாஸ்குள்ள தான் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வரப்போகிற பேதுருக்களை கர்த்தர் மறைத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ அதனால் சண்டே கிளாஸ் இவ்வளோ பெரிய கூட்டத்தில் 6 பேர் அப்படின்றது ரொம்ப கம்மி. அதனால் சண்டே கிளாஸ் ஊழியம் செய்வதற்கு டீச்சர் வாண்டட். அப்படின்னா எத்தனை பேர் கை தூக்குவீங்க? இது எல்லா டைமும் தூக்குற கை இல்லை. சண்டே கிளாஸ் ஊழியத்தை செய்வதற்கு நான் ரெடி அப்படின்னு எத்தனை பேர் சொல்றீங்க? சண்டே கிளாஸ் ஊழியம் நல்லா கவனிங்க. சண்டே கிளாஸ் ஊழியத்தை செய்கிறவங்கள பார்த்து சொல்கிறேன், உங்கள் சந்ததியில் உங்களை மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு பெரிய பிளஸ்ஸிங்கை சண்டே கிளாஸ் ஊழியம் செய்கிற உங்களை கர்த்தர் அப்படி உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமென். பாருங்க, நான் முதல்ல எங்கள் பாஸ்டர் என்னை நம்பி ஊழியத்தை கொடுத்தது சண்டே கிளாஸ் ஊழியம் தான். 2013 வருஷத்தில் ஒரு எங்கள் கிராமம் கள்ளக்குறிச்சி பக்கத்தில் இருக்கிற கிராமத்துலேருந்து ஒரு சின்ன ஒரு அங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கிராமத்தில் சண்டே கிளாஸ் ஊழியம் செய்வதற்காக எங்கள் பாஸ்டர் என் கையில் ஊழியத்தை கொடுத்தாங்க. எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் பைபிளை படிக்கவும் மாட்டேன். எனக்கு ஊழியம் செய்யறதுல பெருசாக இன்ட்ரெஸ்டும் இல்லை, விருப்பமும் இல்லை. எனக்கு என்ன ஆசைன்னா எப்படியாவது சினிமாவில் ஒரு பெரிய பாடலாசிரியராக வந்துடணும்னு ஆசை. அதனால் சினிமா பாட்டு பாடுவேன், கூடவே ஃபாதர் பாட்டும் பாடுவேன்றதால எங்கள் பாஸ்டர் சரி பாட்டு பாடுறியப்பா பசங்களுக்கு போய் என்ன பண்ணேன் பாட்டு சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லி திருடன் கையில் சாவி கொத்த மாதிரி என்கிட்ட அந்த சண்டே கிளாஸ் ஊழியத்தை கொடுத்தாங்க. அங்கே போக போக நான் பாட்டு சொல்லிக் கொடுப்பேன். சினிமா பார்க்காதே சின்ன தம்பியே அப்படி சொல்லிக் கொடுப்பேன். ஆனால் நான் எல்லா படத்தோடைய பாட்டும் கேட்டிருப்பேன், எல்லா படத்தையும் பார்த்துட்டு இருப்பேன். நான் அப்படி சொல்லிக் கொடுக்க அந்த வார்த்தை முதல்ல என்ன மாற்ற ஆரம்பிச்சிச்சு. டே நீயே சினிமா பாட்டு கேட்டுருக்குற. சண்டே கிளாஸ் ஊழியம் என்னுடைய வாழ்க்கையை மாற்ற ஆரம்பித்தது. பைபிளையே படிக்காதனா அடுத்த வாரம் பசங்களுக்கு கதை சொல்லிக் கொடுக்கணுமே புதுசாக ஒரே கதையை திரும்ப திரும்ப சொன்னால் பசங்களுக்கு என்ன ஆகிடும்? அதனால் புதுசாக கதை சொல்லிக் கொடுன்றதுக்காகவே பைபிளையே படிக்காதனா பைபிளை படிக்க ஆரம்பித்தேன். சண்டே கிளாஸ் ஊழியம் என்ன பைபிளை படிக்க வச்சது. ஹல்லேலூயா. 2-3 பேர் முன்னாடி நின்று பேசினாலும் கையில் நடுங்க ஆரம்பிக்கும். ஆமாம் தானே? நிறைய பேத்துக்கு அப்படி தானே. ஆனால் இன்றைக்கி ஆயிரக்கணக்கான ஜனங்க முன்னாடி தைரியமாக பேசுவதற்கு தைரியத்தை கொடுத்தது சண்டே கிளாஸ் ஊழியம். ஆமென். இன்றைக்கி தான் யூடியூப்பில் நிறைய கதைகள்லாம் வந்துருச்சு. அன்றைக்கி நாங்கள் சென்னையிலேருந்து எங்கள் கிராமத்துலேருந்து அந்த புக்ஸ் வாங்குறதுக்காக சண்டே கிளாஸ் சிடி வாங்குறதுக்காக சென்னையிலேருந்து கள்ளக்குறிச்சிலேருந்து கோடம்பாக்கத்துக்கு நான் போவேன். 6 மாதத்துக்கு ஒரு முறை போயிட்டு அந்த சிடியை அந்த புக்கெலாம் வாங்கிட்டு வந்து பசங்களுக்கு அந்த டவுன்லோட் பண்ணி அந்த பாட்டெலாம் கேட்டு அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஆனால் ஆண்டவர் எந்த கோடம்பாக்கத்துக்கு நான் சிடிலாம் வாங்கிட்டு வர போகிறேன்னா அதே கோடம்பாக்கத்தில் சபையை கொடுத்து அவருக்கு பாட்டு எழுதுச்சு. ஹல்லேலூயா. இப்படி அங்கேருந்து கணக்கு போடுவேன். சும்மா என்னால் இருக்க முடியாது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அந்த சண்டே கிளாஸ் போகிறது எனக்கு ஒரு திருப்தி இல்லை. புதன்கிழமை ஒரு கிராமம், சனிக்கிழமை ஒரு கிராமம், திங்கக்கிழமை ஒரு கிராமம், இப்படி ஒவ்வொரு வாரத்தில் இருக்கிற 7 நாளும் ஒவ்வொரு கிராமத்தை செலக்ட் பண்ணி சண்டே கிளாஸ் ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தேன். ஆண்டவர் பார்த்துட்டே நீ ஒரு கிராமத்துக்கு மட்டும் ஆசீர்வாதமான ஆள் இல்லை, தமிழ்நகரத்தில் இருக்கிற எல்லா மாவட்டத்துலேயும் உன் கால் படணும்னு கர்த்தர் அங்கேருந்து தூக்குனார். கையை தச்சு. அதனால் சண்டே கிளாஸ் டீச்சர் வாண்டட். கையை தூக்கி நான் பாருங்கள் பிஸ்கெட்டுக்காக தான் கை தூக்குனேன்.
சண்டே கிளாஸில் யாரெல்லாம் இயேசுக்காக வாழுவீங்கன்னு கேட்டபொழுது நான் சும்மா தான் கை தூக்கின பிஸ்கெட் கொடுப்பாங்க. நமக்கெல்லாம் தெரியாது, நம்மளாம் ஊழியம் செய்வோம். நான் கை தூக்கினா பிஸ்கெட் கொடுப்பாங்கல்ல, பிஸ்கெட்டுக்காக கை தூக்கின என்ன கர்த்தர் வாழ வைத்திருக்கிறார். இருக்கிற உங்களை பார்த்து கேட்குறேன், இங்கே இருக்கிற வாலிப தம்பி தங்கச்சிகளுக்கு ஒரு சவால் விடுறேன். எத்தனை பேர் உங்கள் சபையோடு இணைஞ்சு சண்டே கிளாஸ் ஊழியத்தை செய்கிறதுக்கு கையை தூக்குறீங்க? நான் பிஸ்கெட்டுக்காக தூக்குன கையை கர்த்தர் பார்ப்பாருன்னா இங்கிருந்து உண்மையாக தூக்குற கருத்தை கர்த்தர் பார்ப்பார். அதுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்லை? எல்லாராலையும் ஊழியம் செஞ்சிட முடியாது. சிலர் ஆண்டவரே என்ன ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி வருவாங்க. ஆனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்படி தெரியுமா? உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவது. சிலர் எனக்கு மட்டும் விடுதலை தாங்கப்பான்னு கேட்பீங்க. ஆனால் ஆண்டவருடைய திட்டம் உங்களை கொண்டு அநேகரை விடுவிப்பது. அந்த சாக்கு பையை போட்டு அப்படியே நடந்து போகும்போதெல்லாம் சண்டே கிளாஸில் சொல்லிக் கொடுத்த பாட்டு ஞாபகத்துக்கு வரும். அப்போ பாடுவேன், நாதா உங்க திருக்கரத்தின் ஈசை கருவினா நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. இந்த பாட்டை பாடின இடம் சபையில் இல்லை, குப்பை பொறுக்கிற இடத்துல. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நீங்கள் எங்கேருந்து பாடினாலும் உங்கள் பாடலை ஆசையாக கவனிக்கிற ஒருத்தர் இருக்கிறார். அவர் பெயர் இயேசு. எங்களுக்கு என்ன தெரியும்னா, குப்பை பொறுக்கிற எங்களுக்கு என்ன தெரியும்னா, 1 கிலோ பிளாஸ்டிக் எவ்வளோன்னு தெரியும், 1 கிலோ இரும்பு எவ்வளோன்னு தெரியும், ஒரு பாட்டிலுடைய விலை எவ்வளோன்னு தெரியும். அதுதான் எங்களுக்கு தெரியும். நான் அப்படி யோசிக்கிறேன், எங்கள் தாத்தா பாட்டி குப்பை பொறுக்கினாங்க, எங்கள் அப்பா அம்மாவும் குப்பை பொறுக்கினாங்க. நான் ஏன் இந்த வார்த்தை திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, நிச்சயம் இங்கே இருக்கிற சிலரை யாராவது தட்டி எழுப்பிட மாட்டாரா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஒவ்வொரு கூட்டத்தை நடத்துவதற்கு பின்பாகவும் ஆண்டவருடைய பிளான் மறைஞ்சிருக்கும். எதுவுமே தற்செயலாக நடத்தப்படுகிறதல்ல, தரிசனத்தோடு நடத்தப்படுகிறது. திட்டம் போட்டு நடத்தப்படுவதல்ல இந்த மீட்டிங்ஸ், அவருடைய திட்டத்தினால் நடத்தப்படுகிறது இந்த மீட்டிங்ஸ். ஸோ அவருடைய திட்டம் எப்பயுமே பெருசாக தான் இருக்கும். கையை நல்லா தட்டு. அப்போ எங்கள் தாத்தா பாட்டி குப்பை பொறுக்கினாங்க, எங்கள் அப்பா அம்மாவும் குப்பை பொறுக்கினாங்க, நானும் என்னுடைய தம்பி தங்கச்சி குப்பை பொறுக்கிட்டு தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். நான் இப்படி யோசிக்கிறேன், ஒருவேளை எனக்கு கல்யாணம் ஆகி எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை என்ன தான் பண்ணும்? ஆனால் பாருங்களேன், நான் பிறந்தது குப்பை பொறுக்கிற ஒரு அப்பா அம்மாவுக்கு பிள்ளையாக பிறந்தேன். என்னுடைய மக பாஸ்டர் மகளாக பிறந்தா. ஹல்லேலூயா. சத்தமாக கையை தட்டு. நான் தான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே ஒரு சர்ச்சில் போய் ஓரமாக உட்காந்து தூரமாக நின்று கையை தட்டி கூட பாட தகுதி இல்லாத என்ன ஒரு நாளைக்கு ஒரு சபையில் நிற்க வச்சு உங்களுடைய அன்பை அறிவிக்க வைக்கிறீங்களா ஆண்டவரே? உங்களுக்கு எப்படி ஏசப்பா நன்றி சொல்கிறது? தமிழில் சொல்கிறதா, ஹிந்தியில் சொல்கிறதா, தெலுங்கில் சொல்கிறதான்னு கேட்கும்போது தான், எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை, நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும், வேற ஆசையே இல்லை. நான் யோசிக்கிறேன், ஒருவேளை இந்த இயேசு மட்டும் என்னை தேடி வராமல் போயிருந்தா, இந்த இயேசு மட்டும் நான் தெரிந்து கொள்ளாமல் போயிருந்தேன், நான் மட்டும் சண்டே கிளாஸில் போய் உட்காராமல் போயிருந்தேன், நான் மட்டும் பைபிளை வாங்காமல் போயிருந்தேன், நான் மட்டும் பைபிளை படிக்காமல் போயிருந்தா, நான் மட்டும் சபைக்கு உட்காராமல் போயிருந்தா, நான் யோசிக்கிறேன், இதான் நடக்காமல் போயிருந்தா என்ன நடந்திருக்கும்? அடையாளம் தெரியாத அனாதையாய் எங்கள் கூட குப்பை பொறுக்கிற நிறைய பேர் இன்னும் குப்பை தான் பொறுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கர்த்தர் எங்கள் மேலே வச்ச கிருபை என்னை மட்டும் அங்கேருந்து தூக்கி, கையை நல்லா தட்டு. அடையாளம் தெரியாத அனாதையாய் நான் என்றோ எங்கோ மடிந்திருப்பேன். அடையாளம் தெரியாத அனாதையாய் நான் என்றோ எங்கோ மடிந்திருப்பேன். என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை, என்னை அரவணைக்க யாரும் இல்லை, என்னை தேற்றிடவும் யாரும் இல்லை, யாரும் இல்லை, என்னை தேடிடவும் யாரும் இல்லை, நீர் மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்த. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஏசப்பா மட்டும் இல்லைன்னா என்னைக்கோ மரித்து போயிருப்பேன். ஆமாம் தானே? நான் அப்படி ஒரு பாட்டு எழுதியிருக்கிறேன், நான் மரித்திருந்தால் புல் முளைத்திருக்கும், என் பெயர் கூட அழிந்திருக்கும். நம்ம கடந்து வந்த பாதைகளில் இது வரைக்கும் நிற்கிறேன்னா அவர் என் கூட இருக்கிறதால் தான். கையை தட்டி அப்படியே அந்த சாக்கு பையை போட்டு அந்த தெருவில் நடந்து போகும்போதெல்லாம் அந்த பிளாஸ்டிக்கு, அந்த பேப்பரு, அந்த சாக்கடைக்குள்ள பாட்டில்லாம் கிடக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்து அந்த சாக்கடைக்குள்ளே இறங்கி அந்த கோணிப்பையில் அதெல்லாம் எடுத்து போடும்பொழுதெல்லாம், நாதா உங்க திருக்கரத்தின் இசை கருவினா நாள்தோறும் பயன்படுத்தும். உண்மையாகவே நாதா அப்படின்னு என்னன்னு தெரியாது.
இசைக்கருவினா என்னன்னு சொல்லி என்னென்னு தெரியாது, திருக்கருனா என்னன்னு தெரியாது. 7வது படிக்கும்போது சொல்லிக் கொடுத்த பாட்டு, ராகத்துக்காக பாடுவேன். ஆமீன். நான் பாடுகிறோடைய அர்த்தம் எனக்கு என்னன்னு தெரியலனாலும் நான் ஒருத்தர் பாடுறேன் தெரியுமா, அவருக்கு நல்லாவே தெரியும் நீ என்ன பாடுறேன்றது. ஆமீன். சத்தமா ஆமீன். டெல்லியில் ரொம்ப கலீஜாக இருக்கும் அந்த குப்பைலாம். பாத்ரூம் எல்லாமே குப்பையில் தான் கொட்டுவாங்க. நாய் செத்து போச்சுன்னா குப்பையில் போடுவாங்க, பூனை செத்து போச்சுன்னா குப்பையில் போடுவாங்க. இப்போ எங்களுக்கு தேவையானது தனியாக இருக்காது, அந்த பாத்ரூமோட மிக்சிங்காக புழுவாக இருக்கும். எங்கள் கோணி பையெல்லாம் வந்து செம்ம நாத்தடிக்கும், பயங்கர புழுவாக இருக்கும். ஆமீன். ஸோ எத்தனையோ ஒரு கை வச்சு தான் எடுப்போம். அப்படி கை வச்சு எடுக்கும்போது இந்த கையில் எத்தனையோ ஒரு அந்த பாத்ரூம் எல்லாமே ஒட்டிக்கும். சில நேரங்களில் கழுவுறதுக்கு கூட தண்ணி இல்லாமல், ஆமீன், ஒரு பக்கம் நாய் எதுக்கு என்ன தேவை நாய் தேடிச்சிருக்கோம், ஒரு பக்கம் பன்னி எதுக்கு என்ன தேவையோ பன்னி தேடிச்சிருக்கோம், ஒரு பக்கம் நாயை விட்டுட்டு ஒரு பன்னியை விட்டுட்டு எங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் எடுத்து போடும்போதெல்லாம் நாதா உங்க திருக்கரத்தின் இசை கருவினா நாள்தோறும் பயன்படுத்து. ஆமீன். இன்னைக்கு உண்மையாகவே ஆண்டவராக இறக்கப்பட்டு பரிதபப்பட்டு எனக்கு ரெஸ்ட் கொடுத்தா மட்டும்தான் உண்டு. இல்லைன்னா டெய்லியும் ஒரு நாளைக்கு ஒரு மாவட்டத்தில் நிற்க வைத்து ஆமீன் அவரை பாட வைக்கிறார், அப்படி வார்த்தையை அறிவிக்க வைக்கிறார். ஆண்டவரே தொண்டெல்லாம் ரொம்ப வலிக்கு தேசப்பா ரெஸ்ட் கொடுங்கன்னு கேட்டா, நீ தானப்பா அன்றைக்கி பாடினேன். நான் என்ன ஆண்டவரே பாடினேன், குப்பை பொறுக்கும்போது பாடினல்ல, நாள்தோறும் பயன்படுத்தும். நான் ஆண்டவரே பாடினேன், நான் மறந்துட்டேன்ப்பா. பாடினேன் நீ மறக்கலாம், ஆனால் பாடாத கேட்டு நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன். ஆமீன். அவர் ஜெபத்தை மட்டும் கேட்கிறவர் அல்ல, என்னுடைய பாடலையும் கேட்கிறவர். கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி சொல்ல குப்பை பொறுக்கும்போது பாடின பாட்டை அவரால் கேட்க முடியும்னா சபைக்குள்ள உட்காந்து பாடுற பாட்டு கேட்பாரா மாச்சாரா? கேட்பாரு. நம்புறவங்க மட்டும் கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். உயிர் வாடும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, உயிர் வாடும் நாட்கள் எல்லாம் அப்படி இருக்கிற இடத்துல எழுமே நின்று ஓடி ஓடி உழைத்திடுவே, அழைத்தீரே உம் சேவைக்கு என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் சொல்றேன் தெரியுமா. ஆமீன். தெய்வ பிரச்சனத்தில் எல்லாராலையும் சீக்கிரமா கனெக்ட் ஆக முடியாது, எல்லாராலையும் இயேசுவை உண்மையா பாட முடியாது. ஆமீன். யாருக்குள்ள ஆண்டவர் ஒரு பெரிய வெளியேறப்பட்ட தரிசனத்தை மறைச்சு வச்சிருக்கிறாங்களோ அவங்கள பார்த்து நீங்கள் பாடுங்க, கை தட்டுங்க, ஆமீன், கண்ணை மூடுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. இயேசு நல்லவர்னு சொன்னாவே ஆட்டோமேட்டிக்காக அவங்க அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா தெரியும் ஆண்டவர் என்னை எங்கேருந்து தூக்கிட்டு வந்தால் நல்லாவே தெரியும். அல்லேலூயா. 2 கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். உயிர் வாடும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்து, உயிர் வாடும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி. எஸ், உண்மையா உண்மையா உங்க வாயிலிருந்து சத்தம் வரட்டும் பாருங்க. உயிர் வாடும் நாட்கள் எல்லாம். Thank you Jesus. ஓடி ஓடி உயிர் வாடும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே, அழைத்தீரே உம் சேவைக்கு என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ. வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, ஆனா அதை விட வெளியேறப்பட்ட ஒன்று இருக்கிறது. ஆமீன். இந்த பேதுருவை பார்த்து இந்த சப்பானி ஏதாவது கிடைக்குமான கையை நீட்டான். பிச்சை எடுக்கிறவங்களுக்கு என்ன தெரியுமா, 5 ரூபாய் கொடுக்குற இடத்துல 10 ரூபாய் கொடுத்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நாங்களும் குடும்பமாக டெல்லியில் குப்பை பிச்சை எடுத்துருக்கிறோம். சில நேரங்களில் நானோட தம்பி தங்கச்சிலாம் போய் வீடுகளில் கதவை தட்டி பையா பையா முझे बहुत भूख लग रहा भैया मुझे खाने के रोटी देते சொல்லி ஒவ்வொரு வீடாக கதவை தட்டி பிச்சை எடுத்துருக்கிறோம். ரம்ஜான் பக்ரீத் வந்துச்சுன்னா மசூதி வாசலில் போயிட்டு சலாம் அலைக்கும் சொல்லி பிச்சை எடுத்துருக்கிறோம். ஆமீன். அப்பாவுக்கு அடிப்பட்டிருக்காது, அடிப்பட்ட மாதிரி கட்டு போட்டு வண்டியில் தள்ளிட்டு போயிட்டு அப்பா ஒரு பக்கம் பிச்சை எடுத்துப்பாங்க, அம்மா முஸ்லீம் மாதிரி துணியை போட்டு அவங்க ஒரு பக்கம் பிச்சை எடுப்பாங்க. வியாழக்கிழமைனா சாய்பாபா கோயில் வாசலில் பிச்சை எடுத்துருக்கிறோம். மற்ற நாட்களில் மற்ற கோயில் வாசலில் பிச்சை எடுத்துருக்கிறோம். ஆமீன். உங்கள் முன்னாடி நின்று பேசுகிற நான் ஒரு பிச்சை எடுத்த குடும்பத்தில் பிறந்தவன். தாயின் கருவிலிருந்து பறக்கும் பொழுதே, எப்படி அவன் தாயின் கருவிலிருந்து பறக்கும் பொழுதே சப்பானியாக பிறந்தானோ, நான் தாயின் கருவிலிருந்து பறக்கும் பொழுது பிச்சை எடுக்கிற அப்பா அம்மாவுக்கு பிள்ளையாக பிறந்தேன். தாயின் கருவிலிருந்து பறக்கும் பொழுது குப்பை பொறுக்கிற ஒரு அப்பா அம்மாவுக்கு பிள்ளையாக பிறந்தேன். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் தேசத்தில் உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆமீன்.
பாருங்களேன், ஒரு காலத்தில் தெருக்கோடியில் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆமீன். இன்னைக்கு என் வாயில் கத்தர் வைத்த பாடல் ஆமீன் 2.5 கோடிக்கு மேலே அதிகமான ஜனங்களை ஆமீன் அது ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறது. கத்தர் இன்னைக்கு கோடிகளுக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். ஒரு காலத்தில் குப்பை கூடியாக வாழ்ந்த என்ன இன்னைக்கு ஏசப்பா அப்பா கூடியாக மாற்றிருக்கிறார். ஒன்று சண்டே கிளாஸில் வந்து உட்காரும் பொழுது ஆமீன் இயேசு எத்தனை பேருக்கு இயேசு வேணும்னு கேட்கும்போது எனக்கு வேணும் கையை உயர்த்தின பாருங்களேன். அந்த இயேசு என்னை வாழ வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கையை தட்டி ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி இப்படி கையை நீட்டும் பொழுது வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன். நஸ்ரனாகிய இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து நடன்னு சொன்ன உடனே இதுவரைக்கும் நிற்காதவன் நிற்க ஆரம்பிக்கிறான், இதுவரைக்கும் நடக்காதவன் நடக்க ஆரம்பிக்கிறான், இதுவரைக்கும் குதிக்காதவன் குதிக்க ஆரம்பிக்கிறான், இதுவரைக்கும் துதிக்காதவன் துதிக்க ஆரம்பிக்கிறான். அப்படின்னா சபைக்கு வெளியில உட்கார்ந்து இருக்கிற அநேக சப்பானிகளை ஆமா அவங்களை தூக்கி விட்டு அவங்களுக்கு இயேசு என்கிற நாமத்தை அறிவிப்பதற்கு ஒரு பேதுரு தேவை. கையை நல்லா தட்டிரா சகடலதரவா. உமக்காக தான் வாழ்கிறேன் சொல்லுங்க, உம்மை தான் நேசிக்கிறேன், உமக்காகத்தான் வாழ்கிறேன். கையை உயர். உமக்காகத்தான் உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் பலியாகி என்னை மீட்டீரே சபா, பலியாகி என்னை மீட்டீரே, பரலோகம் திறந்தீரையா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் வெள்ளியும் பொண்ணு என்கிட்ட, ஆனா அதை விட வெளியேறப்பட்ட இயேசு எனக்குள்ள இருக்கிற எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமீன். இருக்கிறாரா? இங்க எத்தனை பேர் சொல்ல முடியும் எனக்குள்ள இயேசு இருக்கிறார்? நமக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆமீன். என்ன எந்த சுழல் காற்று என் படகை மோதினாலும், எந்த சூறாவளி என்னுடைய படகை மோதினாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, என் படகுல இயேசு இருக்கிறார். ஐயா தச்சி. ஆமீன். எந்த அளவுக்கு நான் தோற்று போனாலும், எந்த அளவுக்கு கடனை சந்திச்சாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, என் இயேசு என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நிச்சயம் என்னுடைய தலையை அவர் எண்ணினால் அபிஷேகம் பண்ணுவார். ஹல்லேலூயா. டாக்டருடைய ரிப்போர்ட் என்ன வந்தாலோ ஆமீன் கடைசி முடிவு இதான், யாராவது சொல்லி அனுப்பிடுங்கன்னு சொன்னாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. முழங்கால் படிட்டு டாக்டருடைய ரிப்போர்ட்டை தோற்று போக வைக்கிற தேவ வல்லமை நான் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இயேசு நம்ம கிட்ட இருக்கிறார், ஆனா சபைக்கு வெளியில உட்கார்ந்துருக்கவங்கிட்ட இல்ல. ஆமா தானே? சபைக்கு வெளியில் இருக்கிற ஜனங்க கிட்ட கேள்வி இருக்கு, யார் என்னை விடுதலை ஆக்குவா, யார் எனக்கு உதவி செய்வா? ஆனா சபைக்கு உள்ள இருக்கிற நம்ம கிட்ட அவங்க கேள்விக்கான பதில் இருக்கு. ஆமீன். சபைக்கு வெளியில் இருக்கிற ஜனங்க வியாதியோடு, வறுமையோடு, தோல்வியோடு, பாவத்தோடு, சாபத்தோடு, காயத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா சபைக்கு உள்ள இருக்கிற நம்ம கிட்ட அவங்க காயத்துக்கான மருந்து இருக்கு. இருக்கா? ஆமீன். இந்த ஆரோன் பாலா சபைக்கு வெளியில் உட்கார்ந்து இருந்த ஆரோன் பாலா சபைக்குள்ள வருவதற்கு ஒரு சண்டே கிளாஸ் டீச்சரை கத்தர் பேதுருவை பயன்படுத்தினார். நான் சொல்லட்டுமா, இந்த பகுதியில் வாழ்கிற அநேகரை சபைக்குள்ள கொண்டு வந்து சேர்ப்பதற்கு இங்க இருக்கிற தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட அநேக பேதுருக்களை கத்தர் எழுப்ப போகிறார். கையை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே அந்த பேதுரு நானா இருக்கணும்பா. யார் தெரியுமா இந்த பேதுரு? இயேசுவோடு கூட டிராவல் பண்றவங்க, இயேசுவோடு கூடவே இருந்தவர்கள். யார் பேதுருவாய் மாற முடியும் அப்படின்னா, யார் இயேசுவோடு கூட தொடர்பு இருக்கிறாங்களோ, யார் இயேசுவோடு கூட ஆமா ஒவ்வொரு நாளும் 24/7 அவரோடு கூட கனெக்ட் இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு மட்டும்தான் அவருடைய அன்பு புரியும். அவங்களுக்கு மட்டும்தான் சிலுவையில் அவர் ரத்தம் சிந்தின அந்த பாரம் புரியும். அது பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க, உமக்காக தான் வாழ்கிறேன், சகடலதரிய கடகலதரபம் உமைத்தான், உமக்காக தான் வாழ்கிறேன், உமைத்தான் அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் சத்தமா கையை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். சபைக்கு வரையில்
வெளியில் இருக்கிற சப்பானிகளை, எல்லாரும் வாயத்தரன்னு சொல்லுங்களேன், சபைக்கு வெளியில் இருக்கிற சப்பானிகளை, பாவத்தில் வாழ்கிற சப்பானிகளை, சாபத்தில் வாழ்கிற சப்பானிகளை சபைக்கு உள்ள கொண்டு வந்து சேர்க்க போகிற பேதுரு நான் தான். எழுப்புதல்ல பெரிய பங்கை கொடுக்க போகிற எழுப்புதல் வீரன் நான் தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல போறீங்க? ஆமா, எழுப்புதல் என்ன தெரியுமா? சொல்லுங்களேன். சபைக்கு வெளியில் உட்காந்துருக்கவங்களை எழுப்பி சொல்லுங்க, எழுப்பி சபைக்கு உள்ள தள்ளு. சொல்லுங்க, எழுப்பு தள்ளு, ரெண்டையும் சேர்த்தா எழுப்புதல். கையை தட்டி ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை என் மூலியமா ஒரு பெரிய எழுப்புதல் வரணும் அப்படின்னா நான் அநேகருடைய கையை பிடிச்சி எழுப்பி சபைக்கு உள்ள தள்ளணும். கையை தட்டி ஹல்லேலூயா. பாருங்களேன், அவன் சபைக்கு வெளியில் இருக்கும்போது எப்படி இருந்தான்? சப்பானியா இருந்தான். ஆனால் சபைக்கு உள்ள வரும்போது குதிச்சு நடந்து அவன் துதித்துல இது வரைக்கும் பாடாதவன் எப்படி பா உமக்கு நன்றி சொல்லுவேன். ஆமா தானே, இது வரைக்கும் வாயில அம்மா தாயே பிச்சை போடுங்கன்ற வாயில இப்ப எப்படிப்பா உமக்கு நன்றி, எப்படியா துதி வந்துச்சு? ஒரு பேதுரு எழும்புவான்னு சொன்னா நிச்சயம் அநேகருடைய வாயில துதி வரும். கமான் சர்ச், நல்ல கையை தட்டி சொல்லுங்க, எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை, நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும். எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை, நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும். வேற ஆசையே இல்லை. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள ஐபிஎச் சர்ச் கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: ஐபிஏ ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.